வணக்கம். இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பரா செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். அடுத்தது அதில் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் நல்லா சிம்ல வச்சுருவோம். பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு. இது வந்து வறுத்து ஒரு பக்கம் வச்சுருவோம். நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இப்படி வரும்போது திராட்சை நல்லா ஒப்பி வந்துருச்சு. வந்து இது இறக்கி வச்சுறேன். பக்கத்துல பாசி பருப்பு பாருங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இந்த பாசி பருப்பை இதுல விட்டுறேன். கலக்கி இந்த பாத்திரத்துல வச்சிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இது நல்லா குக்கர்ல விட்டுறதா இருந்தா 2 விசில் விட்டுக்குங்க. இல்லைன்னா பாத்திரத்திலேயே வேகிறதுனா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா வந்துடும். இப்போ இதுல வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு. 1/4 லிட்டர் பால் வந்து இதுல விடுறேன். காய்ச்சின பால் 1/4 லிட்டரு இதுல விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு பால் விட்டுருக்கேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு அதிகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் பால் அதிகமா போட்டுக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை போட முடியலன்னா நீங்கள் சக்கரை யூஸ் பண்ணிக்கிங்க. அது நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது. அதனால் வந்து இதில் போடுறேன். இப்போ சுகர் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. சாதா ஆளுங்க குடிக்கிற டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு இந்த நாட்டு சக்கரை, வெல்லம் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காம நல்லபடியாக கிண்டி விடணும். நல்லா கலக்கி இது பண்ணாதான் பாலும் அந்த பருப்பும் வந்து அடி பிடிக்காம கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, எது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம பச்சை பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பாயாசம் வைக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து பாசிப்பருப்பு தனியாக இந்த பொங்கலுக்குலாம் போடுற பாசிப்பருப்பு இல்லை, அந்த பாசிப்பருப்பு. இது பச்சை பயிர் வந்து அதை வந்து ஊற வச்சு விசில் விட்டு அதுலேயும் நம்ம அந்த மாதிரி பாயாசம் வைக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜில் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா வெல்லம் வந்து கடைசியாக போடலாம். இப்போ இதில் வந்து கொதி வந்துருச்சு லைட்டாக, போதும். என்கிட்ட எல்லாம் வேக வச்சாச்சு, பாலும் கொதிக்க வச்சாச்சு. தேங்காய் துருவல் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி ஒன்று வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் நிறையா தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கிங்க. கொஞ்சம் வற்ற வச்சிங்கன்னா ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா சுண்டி வந்துடும். இல்லை இந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ், அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். கொதி வந்துருச்சு நல்லா. இப்போ வந்து ஆஃப் பண்ணுறப்ப சர்க்கரையை போட்டுறேன், நாட்டு சர்க்கரை. கடைசியாக இந்த வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் போட்டுறேன்.
நல்லா கலக்கி விட்டுருவோம். அப்புறம் வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, ஒரே ஒரு பிஞ்சு உப்பு. அவ்வளோதான் பாருங்க, பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வெள்ளத்தை கலக்கி விட்டுருணும். நல்லா நிறைய இனிப்பு சாப்பிட்றவங்க இன்னும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு. பாருங்க, சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.